இப்ப எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் விஜய் வளர்ச்சிக்காக உழைத்தவர். பாருங்க, ஒருத்தன் சம்பந்தம் இல்லாம பேசுவான் விஜய்க்கு எதிராக. இன்னைக்கு எவனா ஒருத்தன் ஒட்டுண்ணிகள் மாதிரி திடீர்னு சேர்ந்துட்டு அவருக்கு ஏதோ பெரிய தியாகத்தை செய்யற மாதிரி செய்வான். இன்னைக்கு எப்படி ஒரு விஜய்ங்கிற ஆளுமே எப்படி கொண்டு போனோங்கிறத நாங்க பவுண்டேஷன் பண்ணது நாங்க. ஆனா கடைசியில எங்களை எதிரி மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. நீங்க வளர வளர எங்களுக்கு சந்தோஷம் தானே. 27 வருடம் அவர் கூட உழைச்சிருக்கேன். எனக்கு என்ன பொறாமையா? யாரோ ஒருத்தர் சிஎம், அவருக்கு விஜய் வந்தா எனக்கு நல்லது தானே. பத்திரிகையாளரா, ஒரு பிஆர்ஓ, எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன, நானும் ஒரு சாதாரண ஒரு விஷயங்கள் எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு வரும்போது நான் முடங்கி விடவில்லை. ஏதாவது இந்த சமூகத்துக்கு சீருள்ள பயன்களை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் எல்லாத்தையும் நான் இப்போ சொல்லிட்டு இருக்க விரும்பவில்லை. உங்களுக்கே தெரியும், கொரோனா காலகட்டத்தில் அந்த வருடம் முழுக்க ஒர்க் பண்ணி அந்த வருடம் முழுக்க அந்த மக்களுக்காக உதவி செய்ததுக்காக நமக்கு மனிதநேய செம்மல் விருது அப்போ எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி சமயத்தில் நமக்கு தந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட 30 பள்ளிக்கூடங்கள், வகுப்பறைகள் மற்றும் கலையரங்கங்கள் அரசு பள்ளிகளுக்கு, மலை கிராமங்களுக்கெல்லாம் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் அந்தந்த ஊரில் கட்டி கொடுத்த ஊருக்கெல்லாம் தெரியும். அதை திறப்பு விழா பண்ணி சிறப்பாக பண்ணக்காக சிறந்த கல்வி சேவையாளர் விருது நமது அன்பில் பொய்யாமொழி அவர்களும் சபாநாயகர் அப்பா அவர்களும் எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி அந்த செயல்பாடுகள் இந்த மக்களுக்காக, ஏழை எளிய மக்கள், சாமானியர்களுக்காக நம்ம உழைக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம படிப்படியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய 10ஆம் ஆண்டு விழாவை ஒரு சாதாரண பண்ணிக்கூடாது. ஏழை எளிய ஒரு பெண்கள் இந்த சமூகத்தில் வளரணும். அவங்களுக்காக நிறைய பயிற்சி முகாம்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன். திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவங்களுக்கு இந்த ஆட்டோ ஓட்டுற பெண்களுக்கு ஏதாவது ஒரு ஆட்டோக்கள் கொடுத்தோம்னா அவங்க வாழ்வியல் அவங்களுக்கு நல்லா இருக்கும், அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிடுவாங்கிறக்காக இன்னைக்கு 10 பெண்களுக்கு ஆட்டோ கொடுத்துருக்கோம். இன்னைக்கு இந்த 10வது ஆண்டுகளை இது பண்ணி வெறுமனே ஒரு மிட்டாயை கொடுத்தோம், ஸ்வீட் பாக்ஸை கொடுத்தோம், அதை கொடுத்தோம், ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தோங்க இல்லாமல் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வழி பண்ணணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணியிருக்கோம். இந்த நல்ல செயல்களை நீங்களும் இந்த மக்களுக்கு நம்ம என்ன கண்ணோட்டத்தோட செய்கிறோம். ஏதோ வந்தார் ஃப்ளூக்கில் செய்தார், அப்படி வந்துட்டார், இப்படி வந்துட்டாருங்கிறதெல்லாம் இல்லை. இதுக்காக கடின உழைப்பையும் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி நம்ம அவ்வளவு உழைப்புகளை, கடின தியாகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது உங்களை மாதிரி உள்ள பத்திரிகையாளர்கள் தான் இதை நீங்கள் கொண்டு எங்களை மாதிரி உள்ளவங்களை செய்கிறது. இப்போ ஒரு பெரிய நடிகர் செய்கிறது வேற, ஒரு பெரிய அரசியல் பின்புலங்கள் உள்ளவங்க செய்கிறது வேற. உங்களில் ஒருத்தராக இருக்கிற ஒரு பிஆர்ஓ, ஒரு பத்திரிகையாளர், நான் இவ்வளவு ஸ்டெப் எடுக்கிறது, இவ்வளோ ஒர்க் பண்ணுறதை நீங்கள் தான் இதை பப்ளிக் கொண்டு போய் சேர்க்கணும். எனக்கு நேற்று சிஎம் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாலே என் தமிழக அரசு சார்பாகவும் கூப்பிட்டு எங்களுக்கும் ஒரு அடையாளம் கொடுத்து, ஒரு கலப்பை தானே உழுவாங்களா செய்வாங்களான்னா இருந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு சிஎம் கூடவே உட்கார்ந்து நம்மகிட்ட கேட்குற அளவுக்கு அதை நம்ம படிப்படியாக வளர்த்துட்டு வரோம். அதுக்கு நிறைய கடின உழைப்பு உழைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கிறது தெரியும். ஆனால் இந்த சப்போர்ட் போதாது. பெரிய ஆற்றல் உள்ளவங்களுக்கு கொடுக்கறது வேற, பெரிய நடிகர்களுக்கு கொடுக்கறது வேற, பெரிய நடிகைகளுக்கு கொடுக்கறது வேற. ஆனால் எங்களை மாதிரி ஒரு சாமானியர்களுக்கு நீங்கள் அதிகபட்சமாக நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போனதோட இதே மாதிரி தான் எனக்கு அவருக்கு ஒரு எதிரி மாதிரி ஆக்கி கடைசியில் பார்த்தீங்களா. ஆமா, அது நீங்க விஜய் கிட்ட போய் கேட்கறத என்கிட்ட வந்து கேட்குறீங்க. ஆமா, பாருங்க, இது அதான் போன தடவை பிரஸ் மீட்டே மாத்தி விட்டுட்டீங்க. இப்ப எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் விஜய் வளர்ச்சிக்காக உழைத்தவர். பாருங்க, ஒருத்தன் சம்பந்தம் இல்லாம பேசுவான் விஜய்க்கு எதிராக. இன்னைக்கு எவனா ஒருத்தன் ஒட்டுண்ணிகள் மாதிரி திடீர்னு சேர்ந்துட்டு அவருக்கு ஏதோ பெரிய தியாகத்தை செய்யற மாதிரி செய்வான். இன்னைக்கு எப்படி ஒரு விஜய்ங்கிற ஆளுமே எப்படி கொண்டு போனோங்கிறத நாங்க பவுண்டேஷன் பண்ணது நாங்க. ஆனா கடைசியில எங்களை எதிரி மாதிரி ஆக்கி விட்டுருவானு. நீங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்டு விஜய்க்கு எதிர்ப்பா, விஜய்க்கு எதிராக ஆவேசம், பிடிஎஸ், இப்படி எல்லாம் தலைப்பை போட்டு நான் என்ன சொல்றேன், அவர் கூட உழைச்ச, அவர் நல்லா இருக்கட்டும். ஒருத்தர் பெரிய அவருக்கு உத்தம புத்திரமாய் ஒருத்தன் பேசுறான், விஜய் அவர் அவாச இதா பண்ணி விட்டார், அவதூறு சொல்லி விட்டார். என்ன சொல்லியிருக்கோம்? நல்ல பண்பாளர்களை கூடல வைங்க, பக்குவம் உள்ளவர்களை வைங்க, நல்ல திறமசாலிகளை கூடல வைங்க, உண்மையானவங்களை கூடல வைங்க. நீங்க வளர வளர எங்களுக்கு சந்தோஷம் தானே. 27 வருடம் அவர் கூட உழைச்சிருக்கேன். அவர் நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே மீனாட்சி. எனக்கு என்ன பொறாமையா? யாரோ ஒருத்தர் சிஎம், அவருக்கு விஜய் வந்தா எனக்கு நல்லது தானே. அதுல எனக்கு என்ன பிரச்சனை? அதை பாருங்க, அதை திருச்சி எழுதாம. ஏன்னா நம்ம ஒரு பக்குவப்பட்டவன் நாமெல்லாம். நான் உங்களை மாதிரி தானே எழுதிட்டு 27-30 வருஷமா பத்திரிகையாளர் எழுதி, அதுக்கப்புறம் பிஆர் ஆகி, அப்புறம் ப்ரொடியூசர் ஆகி, டைரக்டர், எல்லாம் அதுக்கப்புறம் தானே. பரிணாம வளர்ச்சி தானே. கலப்பைன்னு ஒரு மக்கள் அவ்வளோ கிண்டல் பண்ணாங்க. கலப்பையாம முழுக்க கொண்டு போறாரு, அவருக்கு வேலை இல்லையானாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு அரசு கூப்பிடுற அளவுக்கு படிப்படியாக. ஒரே நாள் ஃப்ளூக்கில் வர முடியாது. அண்ணாமலையில் வர ரஜினி வேற, வெற்றி நிச்சயம்னு உடனே அப்படி பெரிய உலக கோடீஸ்வரன் ஆயிடுவார்.
சூரிய வம்சத்துல ஒரே பாட்டுல பெரிய ஆளாயிருவாரு யாரு, சரத். அது மாதிரி நம்ம ஆக முடியுமா? இந்த உலக மக்களுக்கு இந்த சினிமா வேற, நிஜம் வேறங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா. அதை திரும்ப திரும்ப யார்கிட்டயே கொண்டு கேட்கிறேன், விஜய் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியே இல்ல. விஜய் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, நல்ல கருத்து தான். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அவசர கோலத்துல எதுக்கு இது எஸ்ஐஆர் எதுக்குன்னு தான் கேட்டிருக்காரு. அவரை பாயிண்ட கேட்டீங்களா உங்களுக்கு புரியும். எஸ்ஐஆர் அவசியம் இல்லை. இன்னைக்கு என்னன்னா சார், நல்ல பாயிண்ட புரிஞ்சுக்கிடணும். இந்த 3 மாசம் 4 மாசம் இருக்குது தேர்தலுக்கு. இன்னைக்கு சாதாரண சாமானியர்கள், மலைவாழ் மக்கள், தினக்கூலிகள், கஷ்டப்படுறவங்க, வேலை பார்க்குறவங்க, அவங்க கிட்ட நீ பல புள்ளி உரங்களை கேட்குறீங்க. நீங்க ஆதார் கார்டை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, ரேஷன் கார்டை ஏத்துக்கிட மாட்டேங்கிறீங்க, 80க்கு முன்னால உள்ள பர்த்டே கேட்குறீங்க, பர்த் சர்டிஃபிகேட் கேட்க. அப்பெல்லாம் பர்த், எனக்கே பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது. யாருக்கா இருக்கும்? 50-60 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கா இருக்கும்னு கேளுங்க. யாருக்கும் கிடையாது. ஜாதகத்தை வச்சு அன்னைக்கு இருந்தது ஓட்டு உரிமை கொடுக்க தானே செய்தீங்க. அரசு கொடுத்தாங்க, அரசு கொடுத்துருக்காங்க ஓட்டு உரிமை. அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க ஒவ்வொன்றும் புதுசா அப்பம் பண்ணதெல்லாம் தப்பா? அப்ப இருந்த அதிகாரிகள் செய்தது தப்பா? அப்ப இந்த மக்கள் மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா? நீங்க யாரோ ஒருத்தர் தப்பு பண்ண அவங்கள போய் பண்ணுங்க, மொத்த மக்களுக்கும் தண்டனை தராதீங்க. ஆமா, அவங்க நம்மளுடைய குடியுரிமை மேல சந்தேகப்படுறாங்க. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ரேஷன் கார்டு மேல, நம்ம ஆதார் கார்டு மேல சந்தேகப்படுற மாதிரி தானே. ஆதார் கார்டு போதும், நீங்க இந்தியா, உலகத்துக்கே இந்தியாங்கிற அடையாளம் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை மீறி திரும்ப 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 நமக்கு தண்டனை தரக்கூடாது சார் அரசாங்கம். நமக்கு எதை எடுத்தாலும் சரி, சாமானிய மக்களுக்கு எளிமைப்படுத்த வேண்டும். திரும்ப திரும்ப கடினப்படுத்தாங்க. நீங்க இவ்வளவு அதிகாரிகள், இவ்வளவு பேர் வேலை, இவ்வளவு வருமானத்தெல்லாம் வச்சுட்டு மக்களை கொடுமைப்படுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, எளிமைப்படுத்துங்க சார். எங்களுடைய பாயிண்டை எளிமைப்படுத்துங்க. அதிகாரம் இருக்குன்னு நாங்க எல்லாத்தையும் அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணுவோம் மிரட்டுறதுக்கு. அது பிரிட்டிஷ்காரங்க காலத்துக்குள்ள கூட இப்படி பண்ணல. அதை நம்ம கண்டிப்பா கலப்பை மக்களுக்கு அதனாலதான் அதை எதிர்க்குது. வந்துட்டே சொல்லுங்க. என்ன புரியல? டிவி கேட்க கூடல நானா? கூட்டணி கேட்க நம்மள எங்க ஒரு மனுஷனாக நினைக்கிற மாதிரி கூட்டணி கூட அதை இப்ப திரும்ப நீ கேள்வி கேட்டு கேட்டு என்ன கடைசியில பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டா அவ்வளவு தலைப்பும் போனதோடய ஒன்னாலதான் அவ்வளவு தலைப்பு வந்தது. இல்ல, அதாவது சினிமாவில நம்ம அவருக்காக உழைச்சாச்சு, அவர்கிட்ட நம்ம ஒரு பயணப்பட்டு இருக்கோம். நான் தான் சொல்லேன், கடின உழைப்பிலையும் மிக மிக கஷ்டப்பட்டு போராடி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சும்மா பண்ண முடியாது சார். அப்ப இந்த போராட்டத்துக்கு நீங்க எல்லாம் கொஞ்சம் என்ன விஜய்க்கு எனக்கு எப்ப பார்த்தாலும் எதிரி மாதிரி அந்த கேள்வியை கேட்டீங்க. ஆமா, கேள்வி கேட்கறீங்க. நான் என்ன சொல்றேன்னா அந்த டாபிக்கே போன்றான்னு தானே சொல்றேன். இப்ப விஜய் சார் கிட்ட உள்ள கேள்வி நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. கண்டிப்பாக காலங்கள் நமக்கு தீர்மானித்தால் நம்மள ஒரு மதிச்சு, நம்மளுடைய உழைப்பையும் மதித்து யார் கூப்பிட்டாலும் சரி, நிச்சயமாக மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற எனக்கு ஆர்வம் இருக்கிறது. இந்த மக்களுக்கு ஏதாவது செய்துட்டு போயிட முடியுமா அந்த வாழ்க்கைக்குள்ள? இன்னும் இருக்க காலத்துல ஏதாவது ஒரு நல்லது செய்துட்டு இந்த ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போனோம்ங்கிற ஒரு வெறி இருக்குது. ஒரு ஆசைப்படக்கூடாதா? நான் ஒரு சாமானியன் ஆசைப்படுறேன், ஏதாவது பண்ணிட முடியுமா அப்படின்ட்டு. இன்னைக்கு ஒரு பொம்பளை எழுதியிருக்கு ஒரு கட்டுரையில, தினமணியில, அங்க நாகர்கோயில்ல, அதாவது தமிழ்நாட்டில் குமரி மாவட்டத்தில் பார்த்தேன், தமிழ்நாடு முழுக்க பார்த்தேன், இந்தியா முழுக்க ஒருத்தர் நான் இப்படி ஒரு இத்தனை கட்டடங்கள் கட்டி கொடுத்துருக்காங்கன்னா யாரும் இல்லை, பிடி சுலகுமார் மட்டும்தான் அதை பண்ணியிருக்காரு, நான் எல்லா கூகுளையும் செக் பண்ணி தான் எழுதுறேன் அப்படின்னு ஒரு பத்திரிகையில போடுறாங்க. அந்த அளவுக்கு நான் கடினமா அதை அணுவா பார்த்து செய்துட்டு இருக்கேன். நீங்க என்னுடைய உழைப்பை பார்த்து அந்த உழைப்பை கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் எந்த தவறுகளும் பண்ண மாட்டேன், தப்பும் பண்ண மாட்டேன், தப்பு பண்ணாலும் அவங்க கூட சேர மாட்டேன். அந்த காலத்துல இருந்து என் கூட தெரியும், பழனிக்குமார் முதல் எல்லாரும் என்ன பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. சும்மா அவ்வளவு ஈஸியாட்லாம் எல்லாரையும் விட்டுற மாட்டாங்க. அதனால நல்லவங்க என்ன கூப்பிடும்போது, இப்போ எதுக்காக அதை நான் விளக்க சொன்னோம்னா, இப்போ நம்ம ஊர்ல ஓட்டு உள்ளவங்க எல்லாம் வெளியூர்ல, பீகார்ல வேலை பார்ப்பாங்க, குஜராத்ல, யூபியில, டெல்லியில எல்லா இடத்துலையும் வேலை பார்ப்பாங்க. நீ அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அந்த சர்டிபிகேட்டை கொண்டு வாங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. அவனே தினக்கூலி, ஒரு ட்ரெயின் டிக்கெட் போட முடியாது. அப்ப கிட்டத்தட்ட அங்க 65 லட்சம் ஓட்டு போன மாதிரி இங்க 1 கோடி ஓட்டு போயிடும். 4 மாசம் தான் இருக்குது. அப்ப இவ்வளவு பதட்டம், இவ்வளவு ஒரு அவசரம், இவ்வளவு ஒரு சிக்கல்கள் எதுக்கு அப்படிங்கிறது தான்.
ஆமா இல்ல அது ஓட்டு கொடுக்க கூடாதுங்கிறது நம்ம சொல்லல சார். அவங்கவுங்க நாட்டுல அவங்கவுங்க தலைவர்கள் அவங்க தேர்வு பண்ணட்டும் பொதுவா எல்லாரும் சொல்றாங்க. அவங்க நாட்டுல அவங்க தலைவர்கள் அவங்க தேர்வு எடுக்கட்டும். இங்க அவங்க வேலை பார்க்கறக்கோ இதுக்கோ யாரும் எந்த இடைஞ்சலும் பண்ண இந்தியர்கள் தான். மெஜாரிட்டி கட்சிகள் அதுக்கு ஓகேன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெஜாரிட்டி கட்சிகள் அதுக்கு ஆதரவு அது சார். அது எல்லா கட்சிகளும் என்ன கருத்து சொல்லணும்ல, எல்லா தலைவர்களும் அதுக்கு தான். என்னுடைய கருத்தா இல்ல, என்னுடைய கருத்து வந்து இதுல அவங்களுக்கு ஓட்டுரிமை ஓட்டுரிமை இப்ப இருக்குது, தமிழ்நாட்டுல இருக்குது. இப்ப நீங்க புது ஆமா இது இன்னும் பெரிய கட்சிகள்லாம் இருக்காங்க சார். இது நான் மட்டும் கருத்து சொல்லக்கூடியது இல்லை. அவங்களே மதிக்கணும், போற்றப்படணும். ஏன்னா எல்லாமே இந்தியர்கள், நம்ம எல்லாரும் இந்தியர்கள். அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், அவங்களுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அவங்க இல்லைனாலும் எந்த வேலையும் நடக்காது. அவங்களுக்கு மரியாதை கொடுத்து வேலை கொடுக்கணும். அதுக்கு நம்ம எப்பவும் ஆதரவு. ஆமா, நாங்க நடந்தது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு நண்பனா இருக்கும்போது பொள்ளாச்சியில வச்சு விழா நடத்தினேன். இப்ப வேலாயுதத்துக்கு மதுரையில வச்சு நடத்தினோம். நம்ம அது முழுக்க அந்த அந்த மீட்டிங், அந்த மாநாடுகள், அந்த ஆடியோ வெளியீடு எல்லாமே நான் தான் நடத்துவேன். என் மூலமா தான் நடத்துவாங்க. அது நான் கண்ணு கருத்துமா இருந்து பண்ணுவேன். போனால் அந்த இடத்த கரெக்டாக பண்ணுவேன், கரெக்டாக லெட்டர் டிராப்ட் பண்ணுவேன், உடனே பென்ஷனுக்கு போவேன், பெர்மிஷன் அது இது மிக தெளிவாக பண்ணும், உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போ வந்து விஜய்க்கு ஒரு வளர்ச்சி அதிகமாயிடுச்சு. அந்த கட்டுக்கோப்பை அதை கொண்டு போறதுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய பிளான் பண்ணணும். நம்ம யாரோ தானோனி கொண்டு போய் அவன் பார்த்துக்கிடுவான், இவன் பார்த்துக்கிடுவான், இதை இவன் செய்துக்கிடுவான், அங்கே செய்துக்கிடுவான், யாரோ தானோனி பண்ணுனா விஜய் ஒரு பெரிய மாஸ் லீடரா கொண்டு வர முடியாது. ஒரு மாஸ் லீடரா வரனா எல்லாருமே கண்ணு கருத்துமா இரண்டாம் கட்டத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் உண்மையிலே நல்லா உழைக்கணும், நல்ல பிளான் பண்ணணும். அரசு கூடல் நல்ல அவங்க கூடல் மிங்கிளாவி போகணும். அனுமதி கேட்டால் அனுமதி பண்ண நேரத்துக்கு வரணும். அங்க வந்திருக்கிற ஆடியன்ஸுக்கு, மக்களுக்கு என்ன கொடுக்கணும், அவங்க தேவைகள் என்ன, அவங்களுக்கு மாற்று பாதைகள் இருக்கா, ஏதாவது சிக்கல் வந்தா எப்படி தீர்க்கணும், அவங்களுக்கு என்னென்ன வழிகாட்டுதல் வழிமுறைகள் அதெல்லாம் செய்து கொடுக்கணும் சார். அதுதானே அரசியல். இல்லைன்னா நம்ம ஏன் அரசியலுக்கு வரணும்? அப்படி செய்தாங்க செய்யலன்னு சொல்ல சார். அந்த விபத்து நடக்கக்கூடாதுன்னு சொல்றேன் சார். இதெல்லாம் விஜய் ஆமா கடைசியில முழுக்க விஜய் பிரஸ் மீட் ஆயிடுச்சு. இதுக்கே கலப்பையுடைய 10 ஆண்டு விழா ஒரு ஆட்டோ கொடுத்து அதான் இப்ப கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னதெல்லாம் நம்ம எந்த தவறுதான் நல்ல விஷயம் தான். அவங்களுக்கு சார், அவங்களுக்கு அவர் அங்க போனா சிக்கல் ஆகும்னு நினைச்சு அவர் கூப்பிட்டு வச்சு பண்ணிருக்கிறார். அங்க போனா அங்க இன்னும் திரும்ப அசம்பாவிதம் நடக்கும், ஏதாவது சிக்கல் வரும், பிரச்சனை வரும், ஏதோ அவருக்கு பர்சனலா அது தோணிச்சு அவர் கூப்பிட்டுருக்காரு, உதவி பண்ணிருக்காரு. வருங்காலத்துல வந்து அவர் இன்னும் மக்களா போகணும். இனி நாங்க சொல்றது அவர் மக்களோட மக்களா போகணும். ஏதாவது சிக்கல் நான் தனியா போய் பழக்கப்பட்டுட்டான்னு பழக்கமாயிடும். அதுக்கு தகுந்த நடவடிக்கைகள், பாதுகாப்புகள்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தனியா கூட போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது வருங்காலத்துல மக்களோட மக்களா போனாதான் ஒரு மக்கள் தலைவர் ஆக முடியும். யாரு நம்ம நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம அவரே எல்லாம் சொல்லிட்டு இருக்க மோகனே ரெடி, யாரோ விட்டு கட்டை போடுறாங்கன்னே அவரே பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஆமா சார், ஒரு நம்மளுடைய தாட்டுக்கு மற்றவங்கள மாதிரி இப்போ வரமாட்டேன், போக மாட்டேன், எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, அப்படியே இல்லை. ஏதாவது வாய்ப்புகள் யார் தந்தாலும் சரி, அது ஆளுங்கட்சி தந்தாலும் சரி, எதிர்கட்சி தந்தாலும் சரி, அது தமிழக வெற்றி கழகத்தின் மூலமா விஜய் தந்தாலும் சரி, யாராவது ஒரு கட்சியில இருந்து எனக்கு, ஏன்னா நான் தனியாக சிங்கிள் மேனா இன்னைக்கு சுயேட்சை நின்று போராட முடியாது. இது மூலமாக நான் கண்டிப்பா வந்தா நின்று நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணேன் சார். எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. எனக்கு பெரிய கட்சியோ பாரம்பரியமான கொடியோ அதுவே கிடையாது, சின்னமோ கிடையாது நம்மகிட்ட. அதுக்கு தானே ஓட்டு போடுறாங்க. இப்போ மக்கள் வந்து ஒரு தனி சுயேட்சை சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா, அதுதான் பிரச்சனை. இப்போ எனக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு, இருந்தாலும் அந்த ஃபைட் கொடுக்க முடியாது. அப்போ ஒரு பிராண்டிங்ல இருக்காங்களே, இப்போ உதயசூரியன் ஒரு பிராண்டிங், ரெட்டை இலை ஒரு பிராண்டிங், ஒரு கை சின்னம் ஒரு பிராண்டிங். இந்த பிராண்டிங் கூட எனக்கு கத்திரிக்கோல் ஒரு சின்னத்தை தருவான், கத்திரிக்கோலாம்பா.
இல்லை ஏதாவது டிராக்டர்ன்னுட்டு ஒரு சின்னத்தை தந்துடுவான். நான் எப்படி வின் பண்ண முடியும்? எனக்கு வெற்றி பெறக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாதான் நான் இந்த மக்களுக்கு, எனக்கு அதிகாரம் இருந்தால்தான் மக்களுக்கு ஏதாவது நான் செய்ய முடியும். அதுல தெளிவா இருக்கிறேன். ஆமா, இப்ப கடைசியில வந்து கேக்குறீங்க. அதாவது எனக்கு உடல் ரீதியா மன ரீதியா இந்த இது ஒரு சின்ன ஆபரேஷன் நடந்தது. இங்க வர வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அனைத்து கட்சி கூட்டு வரணும்னா என் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் சொல்லவெல்லாம் கேட்காம தான் நான் வந்துட்டேன். எனக்கு உழைப்புனா உயிர் சார். கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். நல்ல ஆபரேஷன்ல இருந்து மீண்டு வந்துட்டேன். எல்லா பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் எல்லாருமே எனக்காக வேண்டியிருக்காங்க. கோயிலெல்லாம் கூட பல கோயில்கள் எல்லாம் வேண்டுதல் பண்ணியிருக்காங்க. அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் உண்மையிலே மனசார இவ்வளவுகளை நான் சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளோத்துக்கு நான் நன்றி தான் சொல்லணும். என்னை மீண்டும் ஒரு ஒரு என்ன வந்து என்னை இழந்த பிறகு மீண்டும் நான் உயிர் பெற்று வந்திருக்கிறேன். நிச்சயமாக உங்களோடு சேர்த்து உங்க பத்திரிகையாளர்ல ஒருத்தர் வின் பண்ணியிருக்காருன்னு வரணுங்க. அதுக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அவ்வளவுதான். சிம்பிள்.